ஹலோ வியூஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 அடுத்தடுத்த அப்டேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கான நோட்டிஃபிகேஷன் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸாக அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்டகிரேட் ப்ரோக்ராம், தென் 5 இயர்ஸ் எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம், தென் எம்பிஏ எம்சிஏ அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டு, தென் என்ஆர்ஐ ஃபாரின் நேஷனல்ஸ், தென் இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ரொம்ப நாளாகவே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிற ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன், எஸ்பெஷலி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்து எம்பிஏ எம்சிஏ தென் எம்எஸ்சிஎஸ் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இல்லை எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிறது 2025 பேட்ச்க்காக ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு ஓகேங்களா, சிடிஇ அண்ணா யூனியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிப்போம். ஓகேங்களா, இதை வந்து கூகுளில் போயிட்டு சிடிஇ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த வெப்சைட்டு தான் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்டர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கான உங்களுக்கு வெப்சைட்டு. ஓகேங்களா, இதில் அகாடமிக் இயர் 2025 பேட்ச் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு டேரெக்டாக போயிடும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/8 அதாவது ஆகஸ்ட் 11 வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 20 வந்து ரிலீஸ் ஆகும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 வந்து எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. தென் எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி வந்து மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷன்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் போதும். நீங்களா அதுக்கு எலிஜிபிள். தென் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று டிரான்ஸ்லேட்டர் 2025 எம்பிஏ கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அட்மிஷன்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்சிஏ ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சிஏ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேங்களா, பிஎஸ்சிஏ பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இன்ஜினியரிங்கோ வேறு எந்த கோர்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கனாலே அதுக்கு எலிஜிபிள். மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். தென் ரிசர்வ் கேட்டகரியில் 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் 2025 எம்பிஏல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் எம்சிஏல எழுதியிருக்கணும். அப்படி இல்லையா டிஸ்டன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதணும். தென் எம்எஸ்சி எம்எஸ்சி சிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் மினிமம் டியூரேஷன்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா, பேச்சுலர் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க எலிஜிபிள். இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்த நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இதான் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கா அனௌன்ஸ்மெண்ட்டை. இதில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராமில் ஓகேங்களா, எம்பிஏ ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. தென் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், தென் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஹெல்த் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்குது. தென் இதோட எலிஜிபிலிட்டி அது நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. சேம் அதே எலிஜிபிலிட்டி தான். எம்பிஏ ப்ரோக்ராம்னா எனி டிகிரி 3 இயர்ஸ் டியூரேஷன்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ப்ளஸ் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் 2025 எம்பி எழுதிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதணும். தென் அதே மாதிரி எம்சிஏ ப்ரோக்ராமுக்குமே சேம் அதே தான் உங்களுக்கு வந்து. பட் ஆனால் இதில் இங்கே எனி டிகிரி கிடையாது. எம்சிஏ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிருக்கணும் எம்சிஏல. அப்படி இல்லையா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும். தென் உங்களுக்கு எம்எஸ்சி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து ஜூன் வந்து 18 வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 11 வந்து லாஸ்ட் டேட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 24 வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சரியா 767 rupees வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து வரும். நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக த சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 சொல்லிட்டு அந்த இது அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டடி சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாகர்கோவில், தென் விழுப்புரத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்டடி சென்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வெப்சைட், ஃபோன் நம்பர், இதை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ப்ரோக்ராம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், திருச்சி அண்ட் விழுப்புரத்தில் அவைலபிளாக இருக்குது. ஃபாலோயிங் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. தென் எம்சிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அண்ட் திருச்சியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஸ்டடி சென்டர் வந்து கான்டாக்ட் ஸ்டடி சென்டர் வந்து கிளாஸஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஃபிஷியன்ட் கேண்டிடேட்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான சிலபஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எம்சிஏ ப்ரோக்ராம்க்கு என்ன, எம்பிஏ ப்ரோக்ராம்க்கு என்ன. தென் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ஆல்டர்னேட்டிவ் 4 ஆன்சர்ஸ் வந்துடும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். எலிஜிபிலிட்டி எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ஓகேங்களா. தென் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ அண்ட் எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு வந்து சென்னையிலே இருக்குது, திருச்சியிலே இருக்குது. தென் எம்பிஏ ப்ரோக்ராம் மட்டும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கோயம்புத்தூர்ல அவைலபிளாக இருக்குது, நாகர்கோவிலில் அவைலபிளாக இருக்குது. எம்சிஏ அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சென்னை, திருச்சி வந்து தான் ஆகணும். தென் இதோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்ஸ் அட்டாச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் டிப்ளமா முடிச்சு இருந்தீங்கன்னா டிப்ளமா மார்க் ஷீட்ஸு, தென் கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸ் அண்ட் மார்க் தென் யூஜியோட கன்சாலிடேட் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸில் அப்லோட் பண்ணலாம். தென் யூஜி ப்ரொஃபஷனல், தென் டிகிரி, தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் தான். நீங்கள் பாட்டு ஒரிஜினலாக இதை அட்டாச் பண்ணுறாதீங்க. தென் ட்ரான்ஸ்ஃபர் 2025 இன்கேஸ் நீங்கள் அது ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட மார்க் ஷீட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். தென் பேங்க்கோட ஃப்ரண்ட் பேஜ், தென் ஆதார் கார்டு, தென் ஏபிசி அப்பர் கார்டு வந்து காப்பி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்பர் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. www.digilocker.govern.in அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிஜிலாக்கரில் போய் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆஃப் அகாடமிக் கிரெடிட்ஸ் வரும். அதில் வந்து கிரியேட் அப்பர் கார்டு சொல்கிறாங்க. எப்படி கிரியேட் பண்ணுறது யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் டேரெக்டாக வந்து சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஃபில் அண்ட் பேஸ்ட் ஆன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மார்க்கு, தென் ட்ரான்ஸ்ஃபர் 2025, தென் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எம்பிஏ, எம்சி, எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது தமிழ்நாட்டில் இருக்க யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்கன்னா 18,650 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவுட் சைட் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா 19,050 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் 12,050 ரூபா 500 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செமஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டடி சென்டர் ஃபார் எம்பிஏ அப்படின்னு சொல்லி சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி சென்டர் எல்லா ஸ்பெஷலைசேஷன் இங்கே இருக்கிற ஸ்டடி சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் எல்லாமே இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டிலையும் அவைலபிளாக இருக்குது. அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டிலே இருக்குது. தென் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டிலையும் உங்களுக்கு எல்லா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. சென்னை தவிர்த்து இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ வந்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. கோயம்புத்தூர்னாலும் சரி, நீங்கள் மதுரை, தென் திருச்சி, நாகர்கோவில், தென் விழுப்புரம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எம்பிஏ மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி எம்பிஏ அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் எனி ஸ்காலர்ஷிப்ஸ் கன்செஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து எலிஜிபிள் கிடையாது. டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு மட்டும் பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டியூஷன் ஃபீஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது. சென்டர்ஸ் வந்து தமிழ்நாடு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இருந்தால் மட்டும் தான் ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய இதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் வெரிஃபிகேஷன் தான் ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து நீங்கள் இதை நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் டு ஃபில் அப்ளிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் ப்ரொசீஜர்ஸ் வந்து இதில் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இங்கே ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் பிடிஎஃப் ரீடராகவும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எப்படி இது பண்ணுறது சொல்லிட்டு ஓகேங்களா? அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனாக ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் போயிட்டேன்னா ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் போயிட்டு இருக்கிறோம். சரி, இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் நியூ யூசர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அப்படி ஃபஸ்ட்டு நோ ஐடி இருக்குன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து அதோட ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. டிஜிலாக்கரில் நீங்கள் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு
டிபி லிங்க்குக்கு நீங்க வரணும். அது ஃபர்ஸ்ட் மேஜரா சொல்லிருக்காங்க. அதுக்கான வீடியோ லிங்க்கும் குடுத்துருக்காங்க. எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாகின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பேசிக் டீடைல் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க அகாடமிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 11 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில டிஸ்டன்ட் எஜுகேஷன்ஸ் கேட்டவங்களுக்கு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு ஆகஸ்ட் 11 வந்து லாஸ்ட் டேட்டு. நீங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? உங்க லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ஹரியப் இல்லாம இப்பயிலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் நிறைய குடுத்துருக்காங்க. மீதி இதில வந்து அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. மீதி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. இப்ப டிஸ்டன்ட் எஜுகேஷன்ல இல்ல டிஜிலாக்கர்லேருந்து நீங்க உள்ள போய் ஏபிசிக்கு ஐடி வந்து கிரியேட் பண்றதுலேருந்து எல்லாமே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. மிஸ்டேக்ஸ் இல்லாம ஒன் பை ஒன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 11 லாஸ்ட் டேட். மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க் யூ.